வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல துவாதசி பாரணைக்கான ரெசிபி பார்க்க போறோம். புளியோ ரசப்பொடியோ சேர்க்காம பண்ணக்கூடிய எலுமிச்சம்பழம் இஞ்சி ரசம். இந்த ரசம் நல்லா சாப்பிடறதுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஏன்னா லெமனும் சேர்க்கிறோம், இஞ்சியும் சேர்க்கிறோம். அதனால நல்ல தெளிவான ரசமா இருக்கும். சாப்பிடறதுக்கும் ரொம்ப இதமா இருக்கும். துவாதசி அப்படிங்கறதுனால பைத்தம்பருப்பு சேர்த்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சூடான சாதத்துல இந்த ரசத்தை விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, துவாதசி பாரணைக்கான ரெசிபி எலுமிச்சம்பழ இஞ்சி ரசம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டுருவோம். ஒரு 3-4 பேர் தாராளமா சாப்பிட்ற அளவுக்கு எலுமிச்சை ரசம் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிற பாத்திரத்துல ஒரு பாதி பாத்திரம் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகாய் இதை போல ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இதை போல பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம், இல்ல கிரேட் பண்ணிக்கலாம், இல்ல நீள நீளமா கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். தக்காளி நம்ம பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்ததுனால நம்ம கையால மசிக்கணும்னு அவசியமே இல்லை. கொதிச்சாலே போதும், தானாவே நல்லா வெந்துடும். ரசம் பாருங்க நல்லா கொதிச்சு எடுத்து தக்காளியோட பச்சை வாசனையும் எடுத்து நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பு நல்லா மசிச்சுட்டு தண்ணி விட்டு கலந்து நீர்க்கு நம்ம இதுல விட்டுக்கலாம். பொடியா கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும். ஸ்டவ் ஃப்ளேம் நம்ம லோ பண்ணிக்கலாம். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சிடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை ரசத்துல சேர்த்துடலாம். ரசம் கொஞ்சம் சூடாறினதுக்கு அப்புறம் 1 மூடி லெமன் புழிஞ்சுக்கலாம். ஜூஸ் ரெடியா வச்சிருக்கேன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். எலுமிச்சம்பழ ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுது. நல்லா கலரே பார்க்கறதுக்கு அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கு. நல்லா தெளிவாகவும் இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது சூப் மாதிரி குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சாத்துல பசங்க சாப்பிட்றதுக்குமே பிரமாதமா இருக்கும். நல்லா சூடா இருக்கு. இப்ப ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேவாமிரதமா இருக்கு. தக்காளியோட புளிப்பு, கடைசியா நம்ம சேர்த்த எலுமிச்சம்பழ ஜூஸோட அந்த புளிப்பு, அதோட ஃபிளேவர் எல்லாம் சேர்த்து மிக அட்டகாசமா இருக்கு. நமக்கு ரசப்பொடி அந்த மாதிரி நம்ம எதுவுமே சேர்க்கல அப்படின்னாலும் இந்த பச்சை மிளகாயோட காரமும் நம்ம கடைசியில தாளிச்சோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாயோட காரமும் கரெக்டா இருக்கு. பைத்தம்பருப்பு சேர்த்து பண்ணிருக்கனால நல்ல மைல்டா ரெஃப்ரெஷிங்கா ரொம்ப டேஸ்டா இருக்கு. துவாதசி பாரணைக்கு நம்ம ரொம்ப குவிக்கா காத்தால சமைப்போம் அப்படிங்கும்போது இந்த ரசம் ரொம்ப சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிடும். ரசத்துக்கு எப்பவுமே நெய்யில தாளிச்சாதான் நல்லா வாசனையா இருக்கும். உங்களுக்கு நெய் அவ்வளவு பிடிக்காது அப்படின்னா நீங்க எண்ணெயிலையும் தாளிச்சுக்கலாம். நம்ம இதுல சேர்த்திருக்கிற இஞ்சி நல்லா டைஜஷனை கொடுக்கும். இது நம்ம இன்னைக்கு சேர்த்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்ல கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்ல நான் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நீள நீளமா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் இந்த இஞ்சியோட ஃபிளேவர் இது 2 சேரும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய துவாதசிக்கு இந்த லெமன் ஜிஞ்சர் ரசம் எலுமிச்சம்பழ இஞ்சி ரசத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.